நேற்று கேட்டா உங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு, உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொன்னா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல, உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல, இதெல்லாமா ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது? சொல்லுங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல, சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறநிலையத்துறை தான் இதையும் பாக்குதா? குப்பைகள் தான் அறநிலையத்துறை வருதா? பணியாளர்களை மிரட்டுவது, நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்யுங்கிறது, அது கொள்கை முடிவெடுத்தாச்சு, கொடுத்தது கொடுக்கறது தானே, மாற்ற முடியாதா? அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு, பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க, 5-6 கொடுத்துட்டாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கை கொடுத்தீங்க? நீங்க வந்தா நாங்க மாத்துவோம்னு சொல்லி தானே சொன்னீங்க. அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? தெரியாம கொடுத்துட்டீங்களா? பெற்று வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் 1000 500 கொடுக்குற, அது கொடுக்குற, உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி? ஓரணியில் தமிழகம் வந்து குப்பை எல்லிருமா? குப்பையை குட்டி அள்ளுமா? ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அள்ளுமா? போராடும் வெல்லும் தமிழ்நாடு, போராடும் வெல்லும். இப்ப போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு, எங்க போய் வெல்லும்? தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்கு. போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்காரு. அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு, இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் 5 நாள்ல, அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும், அப்புறப்படுத்திடணும். அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம். இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க, எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க. நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு. ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின், ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல. நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியும். ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான், முதலாளி பாதிக்கப்பட்டு அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது, அரசு அதை செவி சாய்க்கணும். இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது, வாட்ச் கொடுக்கறது, செல்போன் கொடுக்கறது, 1000 பணம் உரைக்கல போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? தனியா அச்சிட்டுக்கிட்டீங்களா? எங்க இருந்து வந்தது? இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் நிர்வாகம் செய்யலாம். 10 லட்சம் கோடி கடனை கொண்டு போனீங்க. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் சொல்றாரு, மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் 1 லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இழப்பு இருக்கு. இலவச பஸ் கேட்டோமா? நாங்க கேட்டோமா? அந்த கடனை காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துரு, தனியா முதலாளிக்கு. உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது?